உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது, சனி தரும் 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன ஜாக்பாட்டு என்றால், நண்பர்களே, சனி பகவான் பொதுவாகவே ஒரு அள்ளி கொடுக்கும் கடவுள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வகையில் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து 7.5 சனி. சார் அவர் 7.5 சனி சார், அவர் எங்கே சார் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? கவலைப்படாதீங்க, அவர் வக்கரம் அடைந்து விடுகிறார். ஜூன் 27, இந்த ஜூலை 27லேருந்து வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடைந்த சனி பகவான் உங்களை யார் சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனை தாக்கணும்னு வந்துட்டு அந்த மைண்டு மாறுதே அதுதான் கடவுள்மாங்க. அந்த மாதிரி உங்களை 7.5 சனி வந்து தாக்கணும்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வக்கரமானவனும் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் சார் கடவுள். ஸோ அப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். எத்தனை நாள்? டிசம்பர் வரைக்கும். அப்போ 7.5 சனி பற்றி பயப்பட தேவையில்லையா சார்? பயப்பட தேவையில்லை. உங்களை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நல்ல சனியாக மாறுகிறார், குருவால் பார்வை பெறுகிறார். சனி தரும் முதல் ஜாக்பாட் சொல்லட்டுமா? 12லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்னா என்ன? படிப்பு. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத பசங்களாம் சூப்பராக படிப்பீங்க சார். ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். கவலையே படாதீங்க, சூப்பராக படிப்பார். நுழைவுத் தேர்வு போய் வந்துட்டு இருக்கு சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கமிட் ஆனா சார், நீங்கள் இப்போ எக்ஸாம் வரப்போது படிக்காமல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க, படிப்பார். அந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் சார். பணம்னே ஒன்று, அதை என் கண்ணால் பார்த்து எத்தனை நாளாவது தெரியுமா சார் அப்படிங்கிற மாதிரி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேல் பணம் வரும். அதை என்னடா நம்ம கம்பெனி திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நடக்கும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் வருகிறது. அடுத்ததாக அதை நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா டாக்டருக்கு பே பண்ணவே காசு இருக்காது. ஏன்னா விட்டமின் எம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். விட்டமின் எம் இஸ் ஃபார் மணி. மணி 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 தான் முக்கியம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும்பணத்தை தருகிறார். அதில் ஒரே டிராபேக்கு கொடுக்குற ஒரு சனி. அதனால் என்ன பண்ண, தூக்கி அவரே ஃபண்ட்ஸில் மூவ் பண்ணிடுவார். இப்போ இப்படி வந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஓடி போய் எல்லாமே சேவிங்ஸாக மாறிடும். நல்லதுங்க, சேவிங்ஸாக தானே இருக்கு, விடுங்க. அப்போ அடுத்ததாக சனி பகவான் கடன் அடைக்க முயற்சி பண்ணுகிறார். 6 மாதத்தில் உங்களை எப்படியாவது ஏதாவது நீங்கள் நல்லபடியாக சொல்லி கேட்கலன்னா ஒரு சொந்தக்காரனை விட்டு ஏதாவது பேச விடுவார். கடனை நீ அடைச்சே திருவணும், நான் அடைச்சிட்டு வந்து காட்டுறேன், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன்டா. சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு லோனே இல்லைன்றான் பேங்கரை, நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நானே சேர்த்து வச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஸ்பார்க்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் சரசரன்னு முன்னுக்கு வந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறி வந்து முன்னுக்கு வந்தவங்க தான். அந்த வெறி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்கியத்தை சனி பகவான் பார்க்கையிலே அதிர்ஷ்டம் வருகிறது. அதிர்ஷ்டம்னா நான் அடிக்கடி சொல்வேன், என்ன அதிர்ஷ்டம் சொல்லுங்கள்? உங்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்றால் என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதேனும் வந்து நமக்கு லாட்ரி வந்தால் தான் அதிர்ஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், நம்ம வந்து எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது இயல்பாகவே எளிதாக நடந்துவிட்டால் அது அதிர்ஷ்டம். ஆனாலும் இது ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி 9ஐ பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். காரணம் என்னவென்றால், சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு ஆபத்து. அப்பாவுக்கு ஆகாது அந்த கிரகம் என்பதால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ஆப்ரேஷன் மாதிரி எதாவது பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஆக இந்த சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை தருகிறார். ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட்டே தான். முதல்ல 7.5 சனி கிளியர் ஆகுது, அதுதான் மெயின் ஜாக்பாட்டு. 2ஆவது ஜாக்பாட்டை என்ன பண்ணுறாரு, கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி நல்ல வேலை, பெட்டர்மெண்ட் வேலை. சார் என் கம்பெனியில் என்னோட வேலையில் மட்டும் எனக்கு வந்து ஓவர் டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். பக்கத்து ஷாப்பில் எனக்கு டெய்லி இனிமேல் செட் ஆகிடுச்சு, 3:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், நான் அந்த வேலையை பார்த்துட்டு நான் 8:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன், டெய்லி 5 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும், இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சா ஒரு கடன் அடைப்பேன். அதுதான், இதுக்கு பேர் தான் திட்டமிடல். இந்த திட்டமிடல் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத போஸ்டிங்லாம் கிடைக்கும். அவங்க மேஷராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட் இதுதான் அதிர்ஷ்டம். ஆக உங்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம்.
இன்ஸ்டெட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, இந்த எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன 3 ஜாக்பாட்டை தரப்போகிறது நண்பர்களே. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 11ஆம் இடத்திலே சனி பகவான். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் வக்கரமாகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்திலே சும்மா கொடுத்தாலே நல்லது பண்ணுவாருங்க. சும்மாவே நல்லது பண்ணுறாள், திடீர்னு ஒரு மூடில் இருக்கார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்க, கேளுறா, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளு அப்படிங்குவேன். அண்ணே அது கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மிஷின் வாங்கிடுவேன், வச்சுக்க, வேறு என்ன மிஷின் மட்டும் வாங்கினா போதுமா,
அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு செலவு வேணாம், டூல்ஸ் வாங்க வேணாமா, இன்னும் 2 லட்சம் கேளு, அண்ணே என்ன இப்படி கொடுத்துட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த அந்த ஜோக்கில் கடைசியாக கொடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் சீனில் மாற்றி நடக்கும். உங்களுக்கு சனி கொடுத்துருவார். காரணம் என்னன்னா 11ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். 11, 12 ஒன்றை பார்க்கிறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியா போகுது. ரிஷபராசிக்காரருக்கு ஜாக்பாட் நம்பர் 1 ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வரும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி சார் பாக்கு மட்டையில் செருப்பு தைச்சி போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் சார். என்ன குருஜி ஒரு லாஜிக் வேண்டாமா? ஏங்க லாஜிக் இல்லாத லாஜிக் பண்ணுறது தானே சனியோட வேலை. அது ஒரு இன்வெஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அவர் ஓகேன்ட்டார். இந்த இந்த டைம் உங்களுக்கு பணம் தரேன்ப்பா, பண்ண தயாரான்னு கேட்குறாரு. ரொம்ப சந்தோஷம், ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி பேர் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து சனி பகவான் ஒன்றை பார்க்கும் பொழுது உடம்புல ரோகங்கள், சார் என்னன்னே தெரியல சார், டயர்டாக இருக்குது, வேலைக்கு போகிற எண்ணமே வரமாட்டேங்குது சார். கவலைப்படாதீங்க, சனி பகவான் உடம்பை பார்த்துட்டாரு. ஜிம்முக்கு தான் போவீங்க, டெய்லி ஜிம்முக்கு ஒரு டிஷர்ட் போட்டுக்குவீங்க. என்ன சார் காலையிலேயே ஜிம்முக்கு போகிறீங்க போல இருக்கு, ஷூலாம் போட்டுக்குவீங்க, வாக்கிங் தான், ஜாக்கிங் தான். டேங்க அப்பா, எல்லாம் ஒரு நேரம் தான் சார். அந்த நேரம் வரும்போது என்ன ஆகும், தானாக வண்டி ஓடும். அதான் அதில் ஆச்சரியமே. 2ஆம் இடத்தை 1ஆம் இடத்தை சரி பார்க்கிறார். அடுத்து சனி பகவான் எதை பார்க்குறார், உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நியாயமாக ஜாக்பாட் நம்பர் 1 உடம்பு சரியாக போச்சு, இன்வெஸ்டர் வராங்க. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன, உங்களுடைய உடம்பு நிலை வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, சரியாகுது. ஜாக்பாட் நம்பர் 3 5ஆம் இடத்தை பார்க்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு வந்து வர வேண்டிய சொத்து சார் கோர்ட்டில் நிற்கிது, வருமானு எனக்கு தெரில சார், திருப்பு நம்ம பக்கம் வந்தால் தான் வரும், இல்லைனா கை விட்டு போயிடும் சார். பயப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க, சனி பகவான் 5ஐ பார்த்து விட்டார், உங்கள் பக்கம் போனால் வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது என்ன, புத்திரஸ்தானம். நியாயமாக குரு இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்கை சனி இருந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புத்திரஸ்தானத்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அற்புதங்களை தரப்போகிறார். சனி பகவான் 5ஐ பார்க்கிறார். அடுத்ததாக 8 பார்க்கிறார். பொதுவாகவே ஜோதிடர்கள் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நோயாளிகளுக்கு பலன்கள் சொல்கிறதே கிடையாது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் உள்ள ரிஷபராசிக்காரங்க கணவராக இருப்பார், உள்ள டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பார், ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லியிருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு பயத்தில் இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்த்து விட்டால் ஆயுள் பாவத்தை தருகிறார். ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்காரு சார், இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எந்திரிச்சு நடப்பார், ஓடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். யூ டோன்ட் வரி. சனி பகவான் 8ஐ பார்த்து விட்டார். 8ஐ பார்க்கும்போது உங்களோட அடமானம் வைத்த நகைகளை திருப்பி எடுப்பீங்க. மூழ்கி போகிற மாதிரி இருக்குது சார், எனக்கு வந்து என் உயிரே அதுதான் சார், நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார், அது என் தாலி குடிலாம் அதில் இருக்குது, இந்த போன்ற விஷயங்கள். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு அந்த நகை முழுகாமல் சனி பகவான் காப்பாற்றுவார். 8ஆம் இடம் என்பது வீட்டை பிளட்ஜ் பண்ணி அடமானம், என் உயிரே போகுது சார், எங்கள் அப்பா ஆசையாக கட்டி கொடுத்த வீடு. நிறைய ஃபீலிங்ஸ் நன்றாக புரிந்து கொள்ளும். கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் கடன் மட்டுமா இருக்கிறது, கடன் என்பதில் ஒருவருடைய உணர்வுகள் இருக்கிறது, ஒருவருடைய மானம் மரியாதையும் இருக்கிறது. அது அத்தனையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மீட்டு தருகிறார். இனிமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி என்பது சாதாரண விஷயம் அல்ல, சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய சனியாக மாறிவிடுகிறார். ஆகையினாலே அவர் வக்கரம் பெற்ற ஜாக்பாட் நம்பர் 1 உங்களுக்கு இன்வெஸ்டர், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுடைய குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி, ஐவிஎஃபே பண்ண வேண்டாம், ஐயுஏ பண்ண வேண்டாம் போன்றவைகள் ஏற்படுகிறது. இந்த சனி வந்து அற்புதங்களை தரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். 100க்கு 98 மார்க், பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார்.
ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு 7 மாதம். என்னாச்சு 2026 ஆரம்பிச்சு ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா? ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா? ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் X2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார்? பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனிஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, மிதுனராசி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனிடம் மரிது மிதுனராசிக்காரராய் பிறத்தல், அதனிடம் மரிது சனி பகவான் வக்கரமாதல். அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் வக்கரை வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ தான் சனி பகவான் 10ல் வந்து உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். பல பேர் வந்து இப்போ தான் புது கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்று நீங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே உங்களை அசைச்சிக்க முடியாது. மிதுனராசிக்காரங்களாம் பாருங்கள், நேரம் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்நேரம் நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க. என்னைக்கு ஒருத்தரை சார்ந்து வாழாமல் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் பாடுறான்னு உங்களுக்கு கட்ஸ் வந்துருச்சோ அன்னைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார். அவ்வளோதான். நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன், நாளைக்கு ஜெயிக்கிறேன், அது மேட்டர் இல்லை, ஆனால் நான் ஜெயிப்பேன். அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்துட்டார். அவர் வக்கரம் வேறு ஆகிறார். இதில் பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸு. பாதி ப்ளஸ் என்ன? பிராண்ட் ஆகிறீங்க, வெறித்தனமான பிராண்ட் ஆகிறீங்க. உங்கள் கம்பெனி பிராண்டை போட்டோன்னே இன்ஸ்டா பிச்சுட்டு ஓடுது. அதாவது பிராண்டிங்னா எப்படின்னா மக்கள் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பிராண்டிங். ஆமாம், இன்றைக்கி வந்து இங்கே பக்கத்தில் ஆனந்தம் ஸ்வீட் ஸ்டால்னு இருக்காமல் அது எங்கே இருக்குது உங்கள் கடையை தேடி வருது கூட்டம். இந்த அரவிந்த் சாமி டைலாக் மாதிரி தான். இந்த இருட்டு கிடங்கிறது எப்படி வந்து தெரியுமா? உங்கள் கடைக்கு பூவை தேடி தான் வண்டு வரும் அப்படின்லாம் டைலாக்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய திறமையை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு, எங்கே இருந்தாலும் கூட்டம் வரும். அந்த மாதிரிலாம் கூட்டம் வரப்போகுது, கடைக்கு பிச்சுக்கிட்டு வரப்போகுது. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆகையினாலே நமது சமூகத்திலே இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே சமுதாயமா இப்போ அது என்ன, இப்போ நான் என்ன சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஒரு மோசமான என்ன சொல்கிறது, அர்த்தமுடைய மொழி பார்த்து பேசணும். சமூகம்னா வேறு அர்த்தம், சமுதாயம்னா வேறு அர்த்தம். அப்போ பேசும்பொழுது எதையாவது பேசிட்டு நான் அப்படி பேசலையேன்னு சொல்லக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இயக்கங்கள் இருக்கிறவங்க, சங்கங்கள் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. சனி கொடுக்கும் முதல் ஜாக்பாட் பலன் என்ன? உங்களுடைய 11ஆம் இடத்தை 10 லாபத்தை தந்து உங்களை பிராண்ட் ஆக்கிறது முதல் ஜாக்பாட்.
2வது ஜாக்பாட் சனி 4 பார்க்கிறார். என்ன 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 என்னைய தேடுறீங்க அப்படின்னா, அண்ணே நம்ம டீம் லீடர் நேத்து நைட்டு பேப்பர் போட்டார்ல தெரியுமா இல்லையா? அவரு பேப்பர் போட்டா என்ன என்ன தேடுறீங்க? நீங்க தானே அடுத்த டீம் லீடர்னு கம்பெனி ஃபுல்லா பேசிக்கிறாங்க. கம்பெனி ஃபுல்லா பேசிக்கிறாங்களா? என்னடா சொல்றீங்க? அப்படியா? ஆமாண்ணே. உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. உங்களுக்கு ப்ரமோஷன் குடுத்துட்டாங்க. ஓவரால் ஹெட்டா உங்கள தான் விபி சொல்லிட்டு இருக்காரு. உங்கள வர சொன்னாருண்ணே அப்படிங்கிற மாரி லீவ்ல இருக்கிறவங்கள கைய பிடிச்சு இழுத்து கூட்டு போய் ப்ரமோஷன் குடுப்பாங்க. குருஜி இதான் நம்புற மாரியா இருக்கு. உங்களுக்கு நடக்குங்க. நடக்காத நடத்தி வைப்பவர் தான் சனி பகவான். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ப்ரமோஷன் கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை. நெறைய பேர் ஃபோக்கஸே இல்லாம இருப்பாங்க. என்ன சார் 35 வயசு ஆச்சு ஒண்ணுமே ஒரே ஒரு ஃப்ளாட் கூட வாங்காம இருக்கீங்க. வாங்கி கட்டுறேன்டா இப்ப பார் அப்படின்ட்டு போயிட்டு ஹவுசிங் லோன்லாம் போட்டு வாங்கிருவீங்க. எல்லாம் ஒரு நேரம் தான். அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டும்போது ஃபீல் பண்ணுவீங்க. தட் இஸ் டிஃபரண்ட். ஆனா இப்போ ஒரு வீடு வந்துருச்சு. அவ்வளோதான் வந்துருச்சு. இப்படி தான் சொத்து சேரும். நீங்களா பிளான் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு நடக்காது. ஒரு மூடு வரும்போது போய் வாங்கிடணும். கார் வரும்னு ஒரு மூடு வரும்போதே வாங்கிடணும். இல்லைன்னா வாங்க மாட்டீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு, மாடு, மனை, கார்லாம் வாங்குவீங்க. அடுத்ததாக சனி பகவான் 7 பார்க்கிறார். 2வது ஜாக்பாட் வீடு, மாடு, மனை. 3வது ஜாக்பாட் திருமண யோகம். விட்டு போன வாழ்க்கையிலே கெட்டு போய் யாரும் இல்லை. எதையாவது எழுதிக்கோங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒன்றாவா சார் என்ன ஃபர்ஸ்ட் திருமணம் மேரேஜ் ப்ராப்ளம்னா இப்போ என்ன சார் அடுத்தது கல்யாணம் பண்ணக்கூடாதா? மறுமணம் வரக்கூடாதா? சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஜோடி முதல் திருமணம் போனால் போதுப்பா. பாதி பேருக்கு திருமணம் இல்லைன்னா மறுமணம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து கல்யாணத்தில் அது பிரிவில் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற ஜோடியை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 3 ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் என்ன? நான் சொன்ன மாதிரி பிராண்ட் ஆவறீங்க. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரிலாம். 2வது விஷயம் உங்களுக்கு ப்ரொமோஷனு கலக்க போகிறீங்க. 3வது விஷயம் என்ன? உங்களுக்கு வந்து கல்யாணம். ஆக 7ஆம் இடம் என்பது பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அதுவும் உருவாகும். மிதனராசிக்காரங்க அதான் சொன்னல உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி மிதனராசிக்காரங்க கலக்க போகிறீங்க. 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம் நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால் இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார். நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால் இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும் சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா? இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனி ஆகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும் ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க. x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு 7 மாதம் என்னாச்சு 2026 ஆரம்பிச்சு ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார். நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா பணம் தருவார். ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார் பொதுவாகவே சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால்
யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்டு இருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டிக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். கடகராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் கண்ணில் படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இவங்கெல்லாம் சங்கு வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. சார், இந்த பதிவை நம்பி வந்திருக்கேன், கடகராசிக்கு ஏதாவது நன்மை சொல்லுங்கள். பாருங்கள், எது எப்படியோ உங்களுக்கு நன்மை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடவே போகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களை பாடப்படுத்துறது நான் கிடையாது, மிஸ்டர் சனி. அவர் அஷ்டம சனியாக இருந்தார். அவர் இப்போ நவுந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடத்துக்கு போன சனி ஜாக்பாட் நம்பர் 1 இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் நடக்காத ஓடாத எந்தன் கடை இப்பொழுது ஓடப்போகிறது. இதுவரை என்னை பற்றி பேசாத எந்தன் கம்பெனி என்னை பற்றி பேச போகிறது. நீங்கள் பண்ண ஒரு இன்னோவேஷன் கம்பெனிக்கு 1 கோடி ரூபா காசு சேவிங் ஆயிடுச்சு. பிபி உங்களை கூப்பிட்டு கௌரவிக்க சொன்னார். மேன் ஆஃப் தி இயர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்கு இன்ப சுற்றுலாவாக அமெரிக்கா வரைக்கும் அனுப்பிடுறாங்க. மெக்சிகோ போய்ட்டு திரும்புவாங்க. அதுக்கேப்போ மெக்சிகோ அனுப்புறீங்க, அங்கே அணகொண்டெல்லாம் இருக்குமாமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கம்பெனியில் மதிக்கிறாங்களா இல்லையா. 9ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ரெகக்னேஷன் கிடைக்கும் நண்பர்களே. நான் விளையாட்டாக சொல்கிறதுனால அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே மதிக்கப்படுவீர்கள். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்கள் தலைமையால் பாராட்டப்படுவீர்கள். ஒரு சேனலில் இருக்கீங்க, உங்களுடைய சேனல் ஹெட்டால் பாராட்டப்படுவீர்கள். இந்த மாதிரிலாம் ஒரு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல தனி தரும் ஜாக்பாட்டாக தான். 9, 10, 11 பார்ப்பதால் எந்த தொழில் துறைகளும் பிராண்டு. நீங்கள் சாதாரண ஆள் பண்ணுற ஒரு வேலைக்கும் நீங்கள் வந்து பிராண்டாக இருந்து பண்ணுற ஃபீஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்து சனி 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி, சகோதர பாவம். எல்லாம் நல்லா இருக்குது சார், என் கூட பிறந்த தம்பியே எனக்கு இனிமையாக இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் தான் சார் எனக்கு பிரச்சனை. ஒரு முயற்சி எடுத்தால் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது சார். நான் நடந்து போகிறேன் சார், எனக்கு முன்னாடி சைக்கிள்லேயோ பைக்கில் போகிறார் சார் சனி பகவான், எனக்கு முன்னாடி போய் வெயிட்டிங்கில் இருக்கார் சார். அவர் வா ராஜா, இது எப்படியாவது கெடுத்து விட்றேன்னு உட்காந்துருக்கார் சார். இனிமேல் சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் மங்கள சனியாக மாறிட்டார். 3ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்காக அவரே எடுத்து சொல்லி நம்ம பையன்தான் நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுப்பார். அப்போ ஜாக்பாட் 1 என்ன? லாபம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன? எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்களே, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் எப்பயுமே ஒன்று தான். கடவுளே, எனக்கு நீ ஸ்பெஷல் ஆஃபர்லாம் ஒன்றும் தர வேணாம். நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சியை வெற்றி பெறவை, வேறு நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே எங்கேயோ போய் பொழிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி. அந்த முயற்சி வெற்றி பெற வச்சிருப்பா. முயற்சி வெற்றி பெறாத போதோ ஒரு மைண்டு என்ன ஆகுது, ஒரு மனுஷன் நம்ம எங்கடா வாழ போகிறோம், வாழ்ந்து மட்டும் என்ன இப்போ என்ன ஆகிறப்போகுது, எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது. மனசை விடுறது தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்போது இந்த சனி பகவான் வெற்றியை தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். 6 என்பது என்ன? ரண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். அப்போ சனி பகவான் 6ஐ பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாகும். இத்தனை நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதெல்லாம் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. மருந்துகள் வாங்கி புதிய டாக்டரை பார்ப்பீங்க. இப்போலாம் ஒரு வியாதி சரியில்லாமல் போகிறதுக்கு பாதி ரீசனே என்ன? அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் இல்லாத தான்.
பாதி ரீசனாக இருக்குது. அப்போது நல்ல டாக்டர் கிடச்சி நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி, அது மாதிரி. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உடம்பு சரியாகக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்கிற விஷயங்கள். உங்களுக்கு 6ஆம் இடம் என்னது, நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம் சார். ஜாக்பாட் நம்பர் 3 என்ன, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இருந்து கார்ப்பரேட் போயிருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் இருந்தது ஒரு டைனி ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி விட சின்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், உங்கள் ரெஸ்யூம் ஹிட் ஆகி நீங்கள் டபுள் டமாக்கா அடித்து என்ன ஆகிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போது கார்ப்பரேட்டில் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அதான் அந்த நேரம் வரும்போது எட்டாத உயரத்திற்கு சென்று விடுகிறீர்கள், தொட முடியாத உயரத்துக்கு போயிடுறீங்க. அதான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மலையேறி விட்டது. கடவுள் அனுகிரகத்தாலே ஜாக்பாட் நம்பர் 1 ஆக லாபத்தையும், அடுத்ததாக முயற்சிகளில் வெற்றியையும், அடுத்து 3வது ஜாக்பாட்டாக உங்களுக்கு என்ன தருகிறார், கடனை அடைப்பதற்கான வழிகள். பாதி பேருக்கு உடம்பு சரியாயிடும். டெய்லி ஒன்றுமே இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனேன், வாக்கிங் போக சொன்னாங்க, வாக்கிங் போனேன், இந்த பிரச்சனை சரியாக போய் சிம்பிளாக ஒரு சின்ன விஷயத்தில் சரியாயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டெட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை.
ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் கொடுக்கின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருக்குள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? இங்கே பாருங்கள், நான் இந்த சிங்கத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்களை தான் நினச்சிப்பேன். இந்த சிங்கத்தை பார்க்கும்போதெல்லாம் சிம்மராசி அப்படிங்கிற மாதிரி டெரர் சார், நீங்கள்லாம் பெரிய ஆள். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டம சனி வந்தாலும் வந்தான் என்ன, நான் நடந்து போனால் எனக்கு முன்னாடி பைக்கில் போய் உட்காந்துருக்காரு சார் சனி பகவான். கமான் சிம்மராசி கமான் அப்படிங்கிறாரு. ஏண்டா காலங்காத்தால் வேலை பொழப்பு பார்க்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீஸ் போனால் பஞ்சாயத்து, எந்திரிச்சா பஞ்சாயத்து வந்தால் டெய்லி ஆஃபீஸை நம்ம தான் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அது யாரு கண்டுக்கும் படாது. ஒரே ஒரு நாள் காலைல 1 ஹவர் லேட்டாக வந்தால் பார்த்தீங்களா சார் எப்படி வரான் பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் இந்த சனியோட விஷயமே என்ன, இப்படி தான் சின்ன சின்ன டார்ச்சர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது 8ஆம் இடத்துல வக்கரமாக்குறார். உங்களுக்கு அஷ்டம சனிலேருந்து ரிலீவிங் கிடைச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அடுத்த 6 மாதத்துக்கு சனி பகவான் சத்தியம் பண்ணிக்கிறார். கவலைப்படாத மகனே, நான் உன் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன். ரொம்ப நன்றி ராஜா, நீ எனக்கு நல்லது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, போகிற ரூட்டை கெடுத்து விடாமல் இரு போதும். சில கேரக்டர் இருப்பாங்க. ஒரு படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி, காலங்காத்தால் உனக்கு கழுத்து வரைக்கும் சாப்பாடு போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை நீ அந்த மாதிரி. இந்த சனி பகவான் தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாருங்கள், ஒரு ப்ளஸ் பாருங்கள். என்னென்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சனி பகவான் உங்களுக்கு துன்பங்களை மட்டுமே தரக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது 8ஆம் இடத்துல வக்கரம் பெறும்போது எதுக்காக உங்களுக்கு வந்தாரோ அந்த பாயிண்ட்டே மறந்துட்டு நல்லவனா மாதிரி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடார். சனிட்டு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் சார். அவர் நேர்மையாக விட்டிங்கன்னா நான் கெடுதல் பண்ணுவார். அவருக்கு திடீர்னு குஷி வந்துருச்சுன்னா நல்லது பண்ணுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் 8லிருந்து 8, 9, 10 பார்க்குறார். பிராண்ட் ஆக்குறார். பிராண்டு. சிம்மராசிக்காரர்கள் உலக புகழ் பெற போகிறீங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒன்று நினச்சி வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் வண்டி போகுதுடா. நான் பிஸ்னஸ்க்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் நான் இது கிடைக்கும்னு பண்ணேன், வேற என்னமோ வந்துச்சா ஏதோ ஒன்று வந்துச்சுல்ல, அவ்வளோதான். நீங்கள் வேற ஒரு கடைக்கு பிராண்ட் பண்ண போயிருப்பீங்க, ஆனால் போகிற ரூட்டில் வேற ஒரு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிருக்கும். அந்த மாதிரி எனிவே பணம் வரும், அது வரைக்கும் சந்தோஷம் சார். நமக்கு பணம் வருதா, அவ்வளோதான். இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் 2 பார்க்குறார். ரன்னிங் மணி சார். நம்ம ஊருக்குள்ளே நிறைய பேர் இப்படி தான் இருப்போம். எனக்கு போரூரில் ஒரு பெரிய வீடு இருக்குது சார், 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கே, ரைட்டு. மாமா பையனுக்கு கல்யாணம், சரி 10,000 மொய் வைக்க காசு இல்லை, மதிக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, இந்த ரன்னிங் மணி இருந்தால் தான் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் பண்ண முடியும். நாளைக்கு 2 லைட்டு ஸ்டாண்டு வாங்கணும், ஒரு மைக் வாங்கணும், 25,000 ரூபாய் காசு இருக்கா, இல்லை, பண்ண முடியாது, அவ்வளோதான், ஃபெயிலியர். ரன்னிங் மணிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் பிஸ்னஸ்க்கு. அசட்டெல்லாம் அப்புறம். அந்த ரன்னிங் மணியை சனி பகவான் தருவார். ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், பொருள் வாங்கி போடுறோம், சரக்கு வாங்கி போடுறோம், அதுக்கு காசு முக்கியம். இந்த காசை சனி பகவான் தரார். அடுத்ததாக சனி என்ன பண்ணுறார், 5ஐ பார்க்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் குழந்தை பிராப்திக்கு வழியே இல்லை. வர டாக்டருங்களாம் எப்படி ஆகிட்டாங்க, போனவொடனே ஏன் ஐவிஐ பண்ணக்கூடாது, ஐவிஐ பண்ணக்கூடாது, எப்போ நேச்சுரலாக பிறக்கணும் ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டிங்களாப்பா. ஒரு காலத்தில் சுகப்பிரசவம் அது சிசேரினா அதிசயமாக இருந்தது, இப்போ சுகப்பிரசவம் அதிசயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, ஸ்ட்ரைட்டாக ஹனிமூன், செகண்ட் ஹனிமூன் போடுறீங்க, போயிட்டு நேராக கொடைக்கானல் போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, ஃபன் பண்ணுங்க சார். சனி பகவான் வக்கரம் ஆகிட்டார். இனிமேல் 8 என்ன ஆகிட்டார், நலங்களை தருபவனாக மாறிவிட்டார். ஆக இது சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த 7.5 நிறுத்திட்டார், ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2வது ரன்னிங் மணி கொடுத்துட்டார், ஓகே, இனிமேல் கம்பெனி இயங்க தொடங்கும். 3வதாக புத்திர பிராப்தியை தந்துட்டார், குழந்தை விஷயத்தை கொடுத்துட்டார், ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆக இந்த 3 தான் உங்கள் மனதில் இருந்த குறை. இந்த 3 ஜாக்பாட்டையும் சனி பகவான் முழுசாக கொடுத்துட்றார். ஆந்தி அதரன் கடன் அடைக்கிறார். கடன் எப்படி அடைக்கிறார்னா, 6குடையவனாக இருந்து அடைக்கிறார் கடன். இந்த கடனை பொறுத்த வரைக்குமே எப்படி சனி ஒர்க் அவுட் ஆகிறார் அப்படின்னா, 6குடையவன் 8இல் வக்கரம் பெறும்போது பெரும் கடனோடு நீங்கள் இருக்கீங்க, அந்த கடன் அடைச்சிடறார்.
ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார். நமக்கு எவ்வளோ கடன், அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி. நம்ம சொல்லுவோம், குந்தி தின்றால் குன்றும் ஆளும்பாங்க. ஒரு பழமொழி உண்டு. உட்காந்துட்டே சாப்பிட்டீங்கன்னா ஒரு மலையளவு சொத்து இருந்தால் கூட காணா போயிடும். அதே தான் சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்னதாக கடன் அடைச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா கடனே திருப்பி எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க. சனி பகவான் இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிருவார். எழுதி வச்சுக்கோங்க, சிம்மராசிக்காரர்கள் இனிமேல் சிரிப்பீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 95 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனிஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்னங்கிறத பார்க்குறோம். கன்னிராசி தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கு. அது என்னவோ சார், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எது வேணால் இல்லாமல் போகலாம் சார். பணம் இல்லை பார்த்துக்கலாம் சார், சம்பாதிச்சிக்கலாம். புகழ் இல்லை பார்த்துக்கலாம், விடுங்க. ஆனால் இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ளே போனால் கூட நம்மளை பார்த்து சிரித்த மணிக்கு நம்மளை ஒய்ஃப் வரவேற்று வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த லவ்ங்கிற ஒரு சாப்டரே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதுப்பா. அது என்னமோ தெரியல, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கலையான்னு தெரில. நமக்கு மட்டும் லவ்வே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 2 லவ் தாண்டி 3வது லவ் சார் இது. அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். கல்யாணம் ஆனால் பாதி பேர் பாருங்கள், ஒன்று அவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பார், நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க. என்னமோ இரு கிரகணங்கள் மாதிரி 2 பேரும் நேர்கோட்டில் வந்தால் தான் வருடத்தில் ஒரு நாள் தான் மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மேட்டர்லாம் இனிமேல் சரியாக போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வள்ளி வர போரா வாழ்க்கையில் சார், நமக்கான துணை, நம்மளுடைய காதல், நம்மளுடைய மனைவி, அவங்களோட மகிழ்ந்து இருக்கிறத விட உலகத்தில் வேற என்ன விஷயம் சந்தோஷமாக இருக்கு போது சொல்லுங்கள். சந்தோஷங்கிறது எங்கே இருக்குது? நம்மளுடைய குடும்பத்தில் தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை எங்கே தேடுறோம்? எங்கெங்கேயோ தேடுறோம். நம்மளுடைய சந்தோஷம் நம்ம மனைவிட்டு இருக்குது, நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்குது. 7 குடையவன் வக்கரம் பெறும்போது உங்களுக்குள்ளே இருந்த சண்டையெல்லாம் சரியாயிடும் சார். அதெல்லாம் இனிமேல் வாய்ப்பு இல்லை சார். அதெல்லாம் டைவர்ஸ் போய் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு பாருங்க. ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார்? கல்யாணம் பண்ணி வச்சது புரோகிதர் சார், அவரை விடுங்க. கல்யாணம் பண்ணி வச்சது வேறு யார்? தெய்வங்கள் சாட்சி வச்சு நீங்கள் அக்னி முன்னாடி தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்போ அதே தெய்வங்கள்லாம் இன்வைட் பண்ணி திரும்ப அக்னி முன்னாடி அப்படி டைவர்ஸ் பண்ணால் தானே அது செல்லும். நீங்கள் யாரோ ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா எப்படி செல்லும்? லாஜிக்கினோட நியாயம் ஒன்று இருக்கா இல்லையா? கடவுளின் கோர்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்கல. கடவுள் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணாருன்னு யார் சொன்னா? உங்களை திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ பாருங்கள், சனி வந்துட்டார், உங்களுக்குள்ளே காதல் வந்துருச்சு. உங்களுடைய பழைய சம்பவங்களில் ஏதேனும் ஒன்று ஞாபகப்படுத்தினா போதும், 2 பேரும் அழுதுருவீங்க, 2 பேரும் சேர்ந்துப்பீங்க. அவ்வளோதான் சார் மனித மனம். ரொம்ப நேரம் அப்படியே சுகராலாம் அப்படி கோமாலாம் ரொம்ப நாளாக இருக்க முடியாது. எங்கள் ஒரு 1 மணி நேரம் கோமாவே இருக்கும் பார்க்கலாம். அது உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்போது டைவர்ஸாவது ஒன்றா தலைவன் தலைவி படத்தை போய் பாருங்க ஒரு தடவை. அழகாக சொல்கிறாங்க பாருங்க. காலைல தானே உன்னை நான் கோர்ட்டில் பார்த்தேன், டைவர்ஸ் தானே பண்ணேன். மத்தியானம் ஆயிடுச்சுப்பா, சாப்பிடாம இருப்பார், ஞாபகம் வந்துருச்சு, வந்துட்டேன்ப்பா. அவ்வளோதான் சார் மனுஷங்கள்லாம். 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஓகே ரைட்டு. இப்போது 7, 8, 9 பார்க்குறார். லக்கு சார். லக்கை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம தெரியாமல் ஒரு சாப்டர் பண்ணி அது ஹிட் ஆகிடும். தெரியாமல் எனக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே கிடையாது, விளையாட்டுக்கு போட்டு பார்த்தேன், ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் நடக்கும். அடுத்து உடம்பை பார்க்குறார். நாளையிலேருந்து கன்னிராசிக்காரங்களாம், எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், என்ன ஆயிடுறீங்க, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறமா இல்லையோ, அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவீங்க. அது வேணால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. கன்னிராசிக்காரங்க பாருங்கள், அடுத்த 6 மாதமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டிங் தான், சேவிங் தான், அப்படி ட்ரிம்மிங் தான். அவங்க ஆளே மாற போகிறீங்க. பியூட்டி பார்லருக்குலாம் கொடுத்து வச்சவங்க அவங்க தான், அதுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ப்ரொமோஷன் வரப்போகுது. முக்கியமாக கார் வாங்க போகிறீங்க, வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க. கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் 10லே குரு வந்தால், நான் தான் சார் சொன்னேன், நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னேன், உங்களுக்கு வேலை போயிடுச்சா. ஆனால் இந்த முறை உங்களுக்கு இனிமே வேலை போகாது. சனி பகவான் உடம்பை பார்த்துட்டார், 4ஆம் இடத்தை பார்த்துட்டார். எந்த கம்பெனியில் உங்களை வேலை விட்டு அனுப்பலான்னு சொன்னாங்களோ அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. பெரிய அளவு போகிறீங்க, அதே கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் கிடைக்க போகிறது. சகல சௌபாகியங்களும் அடைய போகிறீர்கள். பிரமாதமாக இருக்க போகிறீங்க, நடந்துடும். ஆக சனி தரும் 3 ஜாக்பாட்டுகளில் முதல் ஜாக்பாட் என்ன? காதல். உங்களுக்கு லவ் ஓகே ஆகுது. 2வது ஜாக்பாட் என்ன? ஹெல்த் சார். ஹெல்த் இஸ் வெல்த். நாள்லேருந்து ஒன்லி மூலிகை காப்பி தான் குடிப்பேன், மத்தியானம் நான் கீரை சாதம் தான் சாப்பிடுவேன், சாயந்தரம் ஆனால் இப்படி ஆகிட்டீங்க, பீஸா பர்கர்னு நல்லா இருந்த பையன் யாரோ குழப்பிட்டாங்கய்யா. இதான் இந்த ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் பார்த்தாங்க, திடீர்னு எல்லோரும் இயற்கை உணவுக்கு மாறிட்டாங்க. நல்லது தானே சார், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு வண்டி, எங்கள் அப்பா முன்னாடி காரில் உட்கார வச்சு ஒரே ஒரு ரவுண்டு சென்னையை சுற்றி காட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை சார். பண்ணிடுங்க, நல்லா இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. என்னோடய கைண்ட் அட்வைஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கே போயிட போகிறாருன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. உங்களுக்கு தெம்பு இருக்கும் போதே அந்த ஆக்டிவிட்டி பண்ணிடுங்க. அப்பா அம்மா கனவை நிறைவேற்றுறது தான் வாழ்க்கையில் பெரிய. 4ஆம் இடத்துல உங்கள் மனைவி ஆசைப்பட்டிருப்பாங்க, அது போய் இப்போ கஜினி படத்தை பாருங்கள். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பாசிடர் கார் வாங்கி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. சார் நான் என் கார் சார், என் கார் எனக்கு பிராண்டு, நீங்கள் BMW வச்சுக்கிங்க, ஆடி வச்சுக்கிங்க, எனக்கு என் கார் தான் பிராண்டு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை. இது அவ்வளோதான். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தாண்டவமாட போகிறது. கன்னிராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க 100க்கு 96 மார்க். ஆகையினாலே
நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா, கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்க்குறோம். உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நான் படாத பாடா. சொல்லுங்கள் சார், நான் படாத பாடா, அவ்வளோ பாடுபட்டேன் சார். காலம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மனுஷனுக்கு அடினா ஒருத்தர் என்ன தான் பண்ணுறது. 6ஆம் இடத்துல ரோக சனியாக உட்கார்ந்தார். வந்தவர் என்ன பண்ணார், 6ஆம் இடத்தை சர்வநாசம் பண்ணுறார். என்ன பண்ணுறார், 6ஆம் இடத்துல ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்பதால்
வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டே இருக்கார் சார் அவர். எப்பா பாரு இதே தான். போகிற இடத்துலலாம் ஒரு பிளாக் பண்ணிகிட்டே இருக்காரு. உடம்பு சரியில்லாமல் போயிடுது, எதிரிகள் பிரச்சனை, இப்படியே நடக்குது. 6 குடையன் வக்கரமாகி விட்டார். இனி எதிரிகள் தொந்தரவு இருக்காது. நம்ம என்ன பெரிய செங்கிஸ்கான், நமக்கு ஏற்ற மாதிரி எதிரி வந்துட போகிறான் அப்படிலாம் நான் சொல்ல. நான் சொல்ல வர்றது எதிரினா யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம மனதில் இருக்கிற எதிரி தான் உலகத்தில் பெரிய எதிரி. இகச்சத்ரு பரச்சத்ருன்னு 2 உண்டு. இகச்சத்ருனா யார்? நம்மளுடைய முயற்சியின்மை, சோம்பேறித்தனம், நம்மளுடைய ஆணவம், இதெல்லாம் தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, எதிரிகளாக கருதுறாரு. சில கேரக்டர் இருப்பாங்க கம்பெனியில், நம்ம கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் போட்டிருப்போம், பிரிண்ட்னு கொடுக்குறதுக்குள்ள அந்த பிரிண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் பாஸ்ட்டை கையில் வந்துடுவான். ஒரு 10 நிமிஷம் என்னடா நம்ம போய் சாப்பிட்டு வர கேப்புக்குள்ளே ப்ராஜெக்டே அவனுதாயிருச்சு. நமக்குன்னே நம்ம பாஸ் எல்லாம் அவ்வளோ நல்லவங்க. கஷ்டப்பட்டு உருவாக்குறதெல்லாம் நான் ப்ரிப்பேர்டு போய் அப்ரூவ்டு போய் எல்லாம் கெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் அவ்வளோ நல்லவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கம்பெனி விட்டு போயிட்டு, ரொம்ப நன்றி ராஜா, உங்க கூட ஜூனியராக இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், சச் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரிலாம் அவங்களாம் போயிடுவாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை சரியாயிடும் சார். நான் ஏதோ ஒன்றுக்காக வாக்கிங் போனேன், நான் ஒபிஸ் குறையணும்னு வாக்கிங் போன நேரம் எனக்கு லிவர் சரியாயிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று நடந்துடும், உடம்பு சரியாயிடும், கடன் அடையும். இதில் என்னென்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு மட்டும்தான் 6, 7, 8 பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார், 8, 3, 12 பார்த்து விபரீத ராஜ யோகத்தை தருகிறார். விபரீத ராஜ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்படியே பிராம்டா போறதுன்னா அது உங்களுக்கு தான். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், அது உங்களுக்கு தான். அது நான் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வேலை போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, துலாம் ராசிக்காரனுக்கு வேலை போயிடும். ஆனால் பயப்படாதீங்க, சனி பகவான் எங்கே இருந்தால் அப்படி கை நீட்டுவார். கை நீட்டி நான் இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வேலைக்கு போடுவார். அல்லது சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவார். அந்த கடை இல்லைன்னா இந்த கதையோட ஏதோ ஒன்று வருமானம் வருதா இல்லையா, ஒரு 6 மாதத்துக்கு நீ 6 தரப்புனறா, அதுக்கப்புறமா வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு தேவை குடும்பம், வண்டி ஓடணும், அவ்வளோதான். அதை சனி பகவான் வில் டேக் கேர். சரி என்ன பண்ணார், 12ஆம் இடத்தை பார்த்து திடீர்னு நம்ம ஆட்கள் என்ன ஆயிடுவாங்க, ஓம் சிவோகம் அப்படின்னு திடீர்னு ஞான நிலையெல்லாம் அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எந்த போதும்டா, உங்களோட உங்கள் புளியோதரையும் வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்ன இப்படி முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேலையே போனாலும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்த்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி சகோதரர்களால் நன்மை, நீங்களும் உங்கள் தம்பியும் அண்ணா தம்பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஆக சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன, ராஜ யோகம் வருகிறது. 2வது ஜாக்பாட் எதிரி, உடம்பு, கஷ்டம், வியாதி தன்னால் போயிடும். 3வது ஜாக்பாட் என்ன, 12 பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன ஆயிடுது, இன்ப சுற்றுலா போகிற எண்ணங்கள்லாம் வருது. ஒரே சுற்றுலா தான். தலைவனுக்கு வேலை போனாலும் போச்சு. அடுத்த 6 மாதமும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறீங்க. எங்கே போயிட்டுருந்தீங்க, மலேசியா. எதுக்கு? பிஸ்னஸ் ட்ரிப் சார். 1008 வேலை இருக்கும். அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நான் ஆகிட்டோம்ல. உங்கள் பாஸ் வருத்தப்படுவார், என்னடா இவருடைய சக்தி தெரியாமல் நம்ம கம்பெனி விட்டு அனுப்பிட்டுமே, வெளியே போனதுக்கப்புறம் இவனே ஒரு கம்பெனி தொடங்கிடுவான் போல இருக்கே. ஆரம்பிப்பீங்க சார். என்ன தப்புன்றேன், அங்கே பாருங்கள், ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னை நம்ப மாட்டாங்க, தன்னை நம்பவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை நம்புவாங்க. அதுதான் தப்பு. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது எதிரியாவது ஒன்றா, அது என்னெல்லாம் கேட்பாங்க சார், என்ன ராம்ஜி சார் உங்களை பற்றி விமர்சனங்கள் வருகிறது. நான் சொல்லுவேன், வரட்டும், விமர்சனங்கள் அவ்வளோதான் வருதா, என் புகழுக்கு இது போதாது அப்படிமே, அவ்வளோதான் வருதா. இவருக்கு விமர்சனம் வர்றவனை பார்த்து சிரிச்சுட்டு போங்க. விமர்சனம் பண்ணுறான் அங்கேயே தான் நின்றுருப்பான், அவன் உருப்பட போகிறதே இல்லை. நீங்கள் நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, குழப்ப பார்த்து போயிட்டே இருக்கேன். எல்லா பட 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வேலையை பிடுங்கினா பிடுங்கிட்டு சார். இப்போ என்ன நம்மளால் இருக்கார்ல, சனி பகவான் இருக்கார்ல, அவர் காப்பாற்றுவார். நேராக திருநள்ளாறு இருப்போங்க, சனி குரு வணக்கம் வச்சாருன்னா வணக்கம், நீங்கள் எதோ எனக்கு வேலை கொடுக்க போகிறதா இப்போயே சொன்னாங்க, ஆல்ரெடி எனக்கு வேலை போகிற நிலைமையில தான் இருக்கிறேன் நான், ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு ஒரு விண்ணப்பம் போட்டு வந்துருங்க. இங்கே புளிச்சலூர் போனீங்கன்னா இங்கே அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கும், இங்கே கூட தான் போகலாம். இங்கே போய் சென்னையில் போய் பார்த்து வணக்கம் சனி பகவான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. சனி பிரீத்தி பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன். சனி பகவான் காலில் விழுந்துட்டிங்கன்னா அந்த குரு பண்ணுற ப்ராப்ளத்தை வந்து சேஃப்டி ஆயிருவீங்க. ஸோ அடுத்த ஒரு வருடமும் வேலை போகாமல் இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார்.
பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3 ஜாக்பாட். என்ன ஜாக்பாட் தர போகிறீங்க சார்? நாங்கள் பார்க்காத ஜாக்பாட்டா? நாங்கள்லாம் பல ஜாக்பாட்டுகளை பார்த்து எங்கள் கை விட்டு போயிடுச்சு சார். என்ன இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். அதனால் சரி சொல்லுங்கள், என்ன ஜாக்பாட்னு சொல்லுங்கள். நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 9ஆம் இடத்துல குரு வச்சுட்டு நீங்கள்லாம் உரி பண்ணோம்னா இந்த உலகத்தில் 12 ராசிக்காரங்களாம் 11 ராசிக்காரங்க எங்கே போகிறது? நீங்கள் தாங்க இருக்கிறதுலே லீடிங்கில் இருக்கீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வச்சுருக்கீங்க, 9ஆம் இடத்துல குரு. அப்படியே வந்துருச்சு. நீங்கள் சொன்னாலும் சொல்லிங்க ராம்ஜி சார். எல்லோரும் கமெண்டில் போடுறாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணமலை கொட்ட போகுது. அது கரெக்ட். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஜாதகம் பார்க்குற ஒரே ஆள் நான் தான். விருச்சிக ராசியோட ஸ்பெஷலிஸ்ட் நான், ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. நீங்கள் இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். என்னாகும்? 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக புத்திர பிராப்தி கிடைக்கிறது. புத்திர பிராப்தி நண்பர்களே, குழந்தை விஷயம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. குழந்தை விஷயம் ஓகே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சொத்து வாங்கணும்னு ஆசை சார். எங்கள் அப்பா வழி பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? 200% கிடச்சிரும். எங்கள் சித்தப்பா தான் அது மேலே பிராது போட்டிருக்காரு, அதெல்லாம் சரியாயிடும்.
நண்பர்களே, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது, தீர்ப்பு உங்கள் பக்கம் இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, 200% உங்களுக்கு விஷயங்கள் நடந்துடும். 5ஆம் இடத்திலே சனி பகவான். அதே மாதிரி அந்த சனி யாருன்னா 3 4 3 4 சனி பகவான் 5ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, இதுதான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சரி, அது அப்புறம் பார்ப்போம். எடுத்தோடனே உங்களை ஹர்ட்டிங் பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று 5 6 7 பார்க்குறார். ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் சார் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முரட்டுத்தனமாக பண்ணியே பழகினவங்க, அதான் பிரச்சனை. என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. உடுப்பா தூக்கிக்கிட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி 5 6 7 பார்க்குறார். யார்? சனி பகவான். ஃபாரின் போவீங்க. பாருங்க சார், ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்? நேராக கிளம்பிட்டேன், பொட்டி தூக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டேன். இனிமேல் நான் மீட் பண்ணதாக இருந்தால் அங்கே வந்துருக்கேன். என்னப்பா இது படக்கிற முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஊர் வேணாம், ஒன்றும் வேண்டாம், இந்த இனிமேல் உங்கள் முகத்துலேயே நான் முழிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி முயற்சியெல்லாம் 5 6 7 பார்க்குறார். பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. அந்த பிரச்சனைலாம் சரியாகி மன்னிச்சு விட்டுருவீங்க. சரி, நானும் உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா நீ எங்கே போவேன்? அந்த மாதிரிலாம் நீங்கள் கணவர் கூட பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. 5ஆம் இடத்தில் இருப்பவர் 5லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். மாமனாருங்கிற இடம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்கி வியாபாரஸ்தானம். 11ங்கிறது உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 2 பார்க்கிறார். 2 என்னது? தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் கொட்டப் போகிறது. பணம் விருச்சிக அப்படியே கொட்டிட்டாலும் சார், நாங்கள் வச்சிருக்கிற கடனுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு தான் சனி வராரு, நம்புங்க. பாருங்க, 10 வருஷம் நம்ம கூட பழகிருப்பான். சனி பகவான் வந்து 10 நாள் ஆகும் அப்படி தூக்கி போட்டு வெளியே போடுவார். வேறு வந்து அந்த துரோகி துரத்து விடு அப்படின்னு க்ளீன் பண்ணிடுவார் உங்கள் ஆஃபீஸையே. இங்கே பாருங்க, அடுத்து பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். போய் ஒர்க் பண்ணு, அவனை என்னன்னு பாரு, பணம் வரப்போகுது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவார். சனி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்பாட் என்ன? குழந்தை. 2வது ஜாக்பாட் காதல். 3வது ஜாக்பாட் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பணம். ஆக உங்களுக்கு வேறு என்ன வேணும்? பணம் வந்தாச்சு, லாபம் வந்தாச்சு, சொத்து வந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் 100க்கு 100% என்றால் அது குறைவல்ல. ஆக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய அன்னதானங்களில் ஈடுபடணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொல்லட்டுமா? இப்போ சனி 1000 தான், தங்கமே தங்கம் இதெல்லாம் கொடுத்தாலும் 4 கூடையவராக இருக்கார். அவர் வக்கரம் பெறக்கூடாது. ஏற்கனவே காஷன் பை காஷன் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. 4 ராகு இருக்கார், 4 கூடையர் வக்கரமாகிறார். தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க. உங்கள் எக்ஸ்கிட்டேருந்து மெசேஜ் வரும், ஹாய் டார்லிங் ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒன்றும் மரியாதைக்கு ஓடி போயிரு, நானே ஏதோ இப்போ தான் வேலை கிடச்சி பொழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா உருப்படலாம். இல்லை 4 கூடையன் வக்கரம் பட்டுட்டான், சரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எஸ்டிஆர்னு மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான். அடுத்த 10வது நிமிஷம் உங்கள் ஒய்ஃப்ட்ட மாட்டிக்குவீங்க, 20வது நிமிஷம் டைவர்ஸ் ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் டைமிங் தான். ரைட்டா? 4 ராகு, 4 கூடையவன் வேறு வக்கரம். சார் எனக்கு தான் என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சும்மாவே பேர் வச்சு விடுவாங்க. நான் ஆஃபீஸ் போகிறீங்க போல இருக்கு, அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் எப்படி போகுது? ஐயோ, நான் சும்மா தான் ஏன் பேசினேன். பாருங்கள், பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த கதை தான். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட தயவு செய்து பேசவே வேண்டாம். ஜெய் ஆஞ்சநேயா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த 6 மாதம் நான் கடும் பிரம்மச்சரியாக இருக்க போகிறேன், இருந்துருங்க. அப்படியே இருக்கிறது நல்லது. என்ன, நான் வந்து புஷ்பராஜ்கிட்ட பேசுவேன், புஷ்பா கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குடும்பம் ரொம்ப முக்கியம், சந்தேகப்படுவாங்க. இதனால் அஃபேர்ஸ் வர்றது இந்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க, பேர் போனால் கிடைக்காது. இது விருச்சிக ராசிக்காரருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா? இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார்.
பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பலன்களை X2 போட்டுருங்க. X4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு? 2026 ஆரம்பிச்சு ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா? ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா? ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் X2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார்? பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டைக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன தரப்போகிறது, என்ன ஜாக்பாட் கொடுக்க போறீங்க சொல்லுங்கள் சார். தெளிவாக அந்த 3 ஜாக்பாட்டை சொல்லிடுங்க, வாங்கிட்டு அப்படியே போயிடுறேன். வரீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சனி பகவான் ஜாக்பாட் தரப்போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தான் டீம் லீடர் ஆகிட்டீங்களே. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே வாங்குறப்ப நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ப்ரமோஷன் அப்போ உங்களை தான் கூப்பிட்டு நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர், அன்றைக்கி உங்களுக்கு விழாலாம் எடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ஹாப்பிங்கிறது உங்களுக்கு தெரியல. அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் கூப்பிட்டா வந்தான் சார், இன்றைக்கி வரைக்கும் மார்னிங் மீட்டிங், ஆஃப்டர்நூன் மீட்டிங், ஈவினிங் மீட்டிங்னு ரிப்போர்ட்டே போட்டுட்ருக்கேன். என்னை விடுங்கடா, நான் ஃபீல்டுக்கு போய் வேலை செய்கிறேன். வந்ததுலேருந்து ரிப்போர்ட்டு, நம்ம கம்பெனி எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்கால ஃப்யூச்சர் என்ன, இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்களே. நான் வேலை பார்த்தா தானே. நிறைய பாஸுக்கு அதுதான் ப்ராப்ளம். நம்ம டீம் மெம்பரு பரமாரத்து குருவும் 7 சிசி நம்பர் தான், ஒருத்தனை கூட அறிவு கிடையாது. நானாக தான் போய் வேலை பார்த்தாகணும். நான் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் போட விட்றீங்க. நான் எங்கிட்ட இருந்து இந்த கம்பெனியை சரி பண்ணுறது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. 4ஆம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற போகிறார். வக்கரம் பெற்ற என்னாகும், பழகிடுவீங்க சார். இந்த ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும், என்ன வரும், நம்ம கம்பெனியில் காலையில் வந்ததுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் பயங்கர டஃப் ஆகிடும். பாஸ் பயங்கர பிஸியாக இருப்பார். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அவர் அப்படியே வேறு லெவலில் ஆகிடுவார், கோவமாக இருப்பார். 6 மணி வரைக்கும் பயங்கரமாக கோவமாக இருப்பார். அப்புறம் அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கூட பழகிடுவீங்க. அது மாதிரி தான். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் ஒர்க் ஃபேமிலி மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க. 4ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். அடுத்த படிநிலை போக போகிறீங்க. போதும்டா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்ததே போதும், அடுத்த படிநிலைக்கெல்லாம் நான் வேணாம்பா,
கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணாங்கிறவனை தான் சனி பகவான் துரத்தி கொடுப்பார். எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த டெப்டி மேனேஜர் வரப்போகுது. 4ஆம் இடத்துலேருந்து 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகும். 4 இருக்கிற ஒரு 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பருங்க. யார் யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனிலாம் பிராண்ட் ஆக போகுது. பிராண்டு வேற லெவல். உலக புகழ் பெற போகிறீங்க. அடுத்து 10 ராசியை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். தனுசு ராசிக்காரர் முதல் ஜாக்பாட் என்ன? ஏற்கனவே ப்ரொமோஷனில் இருக்கிற நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் வாங்குறீங்க. 2வது ப்ரொமோஷன் என்ன? 2வது ஜாக்பாட்டு 10ஆம் இடத்தை 10 பெரும்புகள் கிடைக்க போகுது. 3வது ஜாக்பாட்டு உங்கள் உடம்பையே பார்க்குறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாயிரும். காலில் எதிர்த்து நீ ஏ வழி நீ தான் ஒளி ஓயா அதிர் உடம்பே. ஏன்னா லாஸ்ட்டாக பார்ட்டிக்கு போய் பார்ட்டியில் நான் போகிறதில்ல, வீட்டில் கூட டீ காப்பி கூட சாப்பிட்றதில்ல. ஒன்லி ட்ரிங்கிங் நெல்லிக்காய் ஜூஸ் அண்ட் அத்திப்பழ ஜூஸ். ஏன் எப்படி ஆகிட்டீங்க? அதான் சொல்கிறேனே, சனி பார்த்துட்டா என்னாகும்? உடம்புல இருக்க தீய பழக்கங்கள்லாம் போயிடும். ஏற்கனவே ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்டாக தீர்த்த வாரியாக இருக்கிறீங்கன்னா பாட்டில் கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா நல்லது. நல்ல டைமு. சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார், குரு பகவான் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டார். நல்லபடியாக பார்க்குக்கு போனோமா, வாக்கிங் போனோமா, காலைல வந்து பழைய சாயம் சாப்பிட்டோமான்னு நிம்மதியாக இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். இல்லை நான் திரும்ப பார்ட்டியை கண்டினியூ பண்ணுவேன்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு ஏற்கனவே மறைஞ்சிருக்கார். சனி பார்த்தும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சச் குட் காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க. நல்ல உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்களோட பழகுங்க. உடம்பை ரெடி பண்ணுங்கள். இந்த வருஷம் இந்த 6 மாதத்தில் பக்காவாக ஃபிட் ஆகிடுவீங்க. ஃபிட் ஆகிடுறதோடு இல்லாமல் நல்ல பாஸ்க்குரிய நல்ல நாலேஜ் கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. சனி பகவான் 3 ஜாக்பாட். முதல் ஜாக்பாட், அடுத்த ப்ரமோஷன், 2வது ஜாக்பாட் பிராண்டிங். 10 பார்க்கும்போது அரசியல் புகழ்லாம் தரார். நிறைய பேர் அரசியல்வாதி ஆடுவீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் மக்களால் ரசிக்கப்படும். நீங்கள் இந்த நேரத்தில் தான் வந்து ஸ்டார் ஆகிறீங்க. நீங்கள் வந்து என்ன ஆகிறீங்க? அடுத்த லெவல் போகிறீங்க. அடுத்து ஒன்றை பார்க்கும்பொழுது என்ன, உடம்புல இருக்க வியாதிகள் சரியாகிறதோடு இல்லாமல் எண்ணங்கள் மாறுகிறதுங்கிறது தான் பெரிய உண்மை. அதே மாதிரி லக்னத்தை சனி பார்க்கும் பொழுது, ராசியை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார், நண்பர்களே, எது உறக்கத்தில் வருகிறதோ அது கனவல்ல, எது உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அது கனவுங்கிறார். அப்போ தொடர்ந்து நீங்கள் என்னோட முயற்சி, இதை நான் ஜெயிக்க போகிறேன், இதை நான் பண்ண போகிறேன், நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபீட் பண்ணிட்டு படுங்க. எந்திரிக்கும் போது நான் டுமாரோ இஸ் எ வெரி கிரேட் டே, காலையில் நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன், நாளைக்கு காலையில் எனக்கு இதெல்லாம் வேலை இருக்குது, நைட்டே யோசிச்சுட்டு படுக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே அந்த வேலையை நோக்கி போங்க. சனி பகவான் அந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணுவார். அவர் ரூட்டில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஜிம் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு மாதம் இருங்க, உங்கள் உணவு பழக்க வழக்கமே மாறிடும், ஆளே மாறிடுவீங்க. நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க கூட தான் பழக்கம். இதனால் வரைக்கும் நமக்கு வீணாக போனவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பீஸா பர்கர் தான் வாங்கி கொடுத்தான். இனிமையாவது நான் நல்லபடியாக சாப்பிடுவேன், நல்லபடியாக இருப்பேன், ஒரு எண்ணங்கள் வரும். அப்போது இந்த சனி பகவானுடைய தருகின்ற 3 ஜாக்பாட், உடலை பற்றிய விழிப்புணர்வு, அடுத்ததாக உங்களுக்கு ப்ரொமோஷன், அதி ப்ரமோஷன், அடுத்ததாக கம்பெனி பிராண்டிங், அப்புறம் என்ன கலக்க போகிறீங்க. 100க்கு 97 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக
அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டுக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்க்கலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோட நான் 10-15 வருஷம் வாழ்ந்திருக்கேன். உலகத்தின் எந்த நாடுகளில் நீங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்காக ஒரு மலர் செண்டுகளை தூக்கிட்டு வந்து நான் ராம்ஜி வந்திருக்கேன், ஐயா மாடிப்படி மாது வந்திருக்கேங்கிற மாதிரி நான் ராம்ஜி வந்திருக்கேன். நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இப்பயே சொல்லிட்டேன், என்னுடைய உரிமையான ஒரு கோரிக்கை. காரணம் என்னென்னா உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன தரப்பு, ஏற்கனவே நம்ம ஆள் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு சனி பகவான். போனால் போகிறார் சார், விடுங்க சார், அவர் வக்கரமாயிட்டார்ல. நிறைய பேருக்கு பலன்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ராசிநாதன் வக்கரமாயிட்டார், உடம்பு செல்லாமல் போய்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு 3ல் மறைஞ்சிட்டாரு. மறைந்தவன் தான் வக்கரமாகறான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். அப்போது 3ஆம் இடத்துல மறையும் பொழுது 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5னா என்ன, 5னா உங்களுக்கு புத்திரஸ்தானம், யோகஸ்தானம். 5ஐ பார்த்து விட்டார். நம்ம இப்போது என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜிட்ட நீங்கள் பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, ஐயா எனக்கு வெளிநாடு போகிற யோகம் இருக்காங்களா ஐயா, நம்ம என்ன கேட்போம், ஐயா எனக்கு திருமண யோகம் இருக்கா, குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கு. யோகம்னா என்ன நினச்சிங்க, எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. இப்போ தான் அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. சில பேருக்கு தான் சில யோகம் வரும். சில பேருக்கு நடக்குது, முடியுது அவனால், சில பேருக்கு முடியல. நமக்கு ஒன்றே முடியல. நான் பொதுவாக சொல்கிறேன், கார் வச்சுருக்கேன் சொல்கிறேன், 2 கார் வச்சுருக்கான், முடியுது, நமக்கு ஒரு காரே முடியல. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்க முடியும் சார், உங்களால் முடியும். குருஜி நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது காரை பற்றி பேசுகிறேன். 2வது கார் வாங்க போகிறீங்க, 2வது குழந்தை பிறக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே அடி தூள் பண்ண போகிறீங்க. ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், வராத கடன். அப்பா சதீஷ் நீ இங்கே தான் இருக்கியா ஐயா, 2022 காண போனாங்க ஐயா, 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கான். அவனே உங்கள்கிட்ட வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போன நாள்லேருந்து எனக்கு நிம்மதியாக போச்சு, நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடுறேன். என்னடா நம்ம வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குது, அதிசயங்கள் நடக்கும். சனி பகவான் தருவார். 9ஆம் இடத்தை பார்க்க. 9னா என்ன, 9னா பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12 என்பது என்ன, விரயஸ்தானம். விரயத்தை சனி பார்க்கிறார்.
சனி பார்க்கும்போது எனக்கு சுப விரயங்களாக தருகிறார். மங்கள விரயம். சார் ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. செலவெல்லாம் செலவல்ல. நம்ம ஒய்ஃபுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தோம், ஆச்சு உங்களுக்கு 2 லட்சம் ஆயிடுச்சு, ஓகே, இது செலவா? கிடையாது. அதில் ஒரு காதல் இருக்குது, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நாளைக்கு முதல்ல நமக்கு ஆபத்துனா அந்த நகை தான் நம்மளை காப்பாற்ற போகுது. இன்னொன்று அதெல்லாம் கூட விடுங்க, அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்கல்ல அன்றைக்கி ஒரு நாள், அதுதான் பெரிய விஷயமே. மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு சந்தோஷம் என்ன? 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது, தங்கச்சிக்கு கல்யாணம் சார், எங்கள் அப்பாவுக்கு பீமரை இது சொல்கிறோம்ல, 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறேன், இதெல்லாத்த விட வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்குது சார்? சிம்பிளாக ஒரு பக்கத்தில் இருக்கிற மினி ஹாலில் தான் ஒரு 10,000 ரூபா வாடகையில் தான் சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன், இப்போ அதனால் என்ன சார் கெட்டு போச்சு? ஒரு 10 பேர் வந்து எங்கள் அப்பா விஷ் பண்ணாங்கல்ல, அது போதும் சார் எனக்கு. வாழ்க்கையில் நிறைவு தான் முக்கியம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையில் நிறைவு. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது தான் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு முறை செய்கிறீங்க, அவங்க வீட்டை போய் பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணுறீங்க, குழந்தை கழுத்தில் ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுறீங்க, ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி என் சக்திக்கு என்னால் முடியுமோ அதை நான் பண்ணுறேன், பெரிய மனுஷனாக போகிறீங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி தரும் முதல் ஜாக்பாட்டுன்னா 3 ஜாக்பாட்டுகளை மகர ராசிக்காரர்களுக்கு தருகிறார். முதல் ஜாக்பாட்டாக குழந்தை கொடுக்கிறார், யோகத்தை கொடுக்கிறார். 2வது ஜாக்பாட் என்ன பண்ணுறார், 9 பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார். இதில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் அவ்வளோ நல்லவரெலாம் ஒன்றும் கிடையாது. அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு அப்படியே விரோதி. இப்போ 5ஆம் 9ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுது, அவருக்கு அப்பா கொஞ்சம் லைட்டாக உடம்பு செல்லாமல் போகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் சுற்றுலா போகிறீங்க. நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒய்ஃபை ஏமாற்றிட்டு ஊட்டி போகிறோம், சந்தோஷம், பேச்சுலர் பார்ட்டி, ஒரு 4 பசங்களோட போகிறீங்க. நம்மளால் அப்போ தான் ஒரு ஆள் எடுத்து ஸ்டேட்டஸில் வைப்பான், என்ன ஐயோ நான் மறந்துட்டேனே, உன் ஒய்ஃப்ட்ட என் நம்பர் இருக்குடா, பார்த்துட்டாங்கடா, ஸ்டேட்டஸை மாட்டிக்கிட்டோம்டா, அது மாதிரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ஃபன் பண்ணணும்னு தோணும். பசங்களோட எங்கேனா ஜாலியாக போகணும், வெளியே போகணும், போங்க, எல்லாம் என்ன வேணால் பண்ணுங்கள். வெளியிடாமல் பார்த்தீங்க நான் சனி பகவான் 12ஆம் இடத்தை வெளிப்படுத்தி விடுவார். அதாவது பிரச்சனை. 12ஆம் இடம் என்பது இல்லற சுகம். 12ஆம் இடம் என்பது அதெல்லாம் பேச்சுலர் பண்ணுவான் சார், நமக்கு 45 வயசு ஆச்சு, வேறு வழி கிடையாது, எங்கே போனாலும் ஒய்ஃபுக்காக கூப்பிட்டு போய் ஆகணும், போங்க, வேறு வழி என்ன, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஆனால் வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள், வெளியூர்களுக்கு செல்லுங்கள், உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஒரு 6 மாதம் தான் உங்களுக்காக செலவு பண்ணுற மாதம். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட். ஒன்று என்ன, யோகம், பணம் வரப்போகுது. 2வது 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம் வரப்போகுது. 3வது உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வாய்ப்பு, அடி தூள் 100க்கு 95 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார்.
அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காரணம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு அவங்கள செக்கிங் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவ்வளோ வெள்ளாந்திய நாட்கள், தப்பு பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, அவ்வளோ நல்லவங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல பாதசனி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். வந்தார், என்ன பண்ணார், படாத பாடு. கடந்த 2.5 வருஷம் விரைய சனியாக இருந்து, ஜென்ம சனியாக இருந்து, இந்த 5 வருஷம் 7.5 சனிகிட்ட மாட்டிட்டு நான் பட்ட பாடு இருக்கே, அதெல்லாம் பட்டிருப்பீங்க சார். விடுங்க சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னா பழசையே பேசிட்டு இருந்தால் நமக்கு மனசில் நிம்மதி விடும். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், பாத சனியாக இருக்கிற வக்கரமாகிறார். வக்கர சனி, பாத சனி வக்கரமாயிட்டான். ஒருத்தரை தண்டிக்கணும்னு வந்த சனி பகவான் அது எல்லாத்தையும் கீழே போட்டு உங்கள்கிட்ட நல்லது பண்ண போகிறார் பாருங்க. இதை விட வேறு என்ன வேணும். 2ஆம் இடத்து சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். தனஸ்தானத்துக்கு வந்தார் சார், அடி தூள் பண்ணுறார். 2ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் 2, 3, 4 பார்க்குறார். என்ன சதீஷ், உங்களை தேடி வாசலில் குறுங்கூட்டம் வந்திருக்கு, இன்னும் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, நம்மளை வேலை எடுத்துக்கிட்டாங்களா, இன்னும் நேராக வந்து டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்களா, அண்ணே வாங்க, என்னையை தேடுறீங்க, நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர், பதவியேற்பு விழாக்கு வாங்க. பதவியேற்பு விழாலாம் பண்ணுறீங்களா இப்போது, அவசர கால பதவியாக இந்த மாலையே நீங்கள் டீம் லீடராக போகிறீங்க, வந்து பதவி ஏற்றுக்குங்க. கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான், மாவட்டத்திலேருந்து நீங்கள் மாநிலமாக போகிறீங்க, இந்த மாதிரிலாம் அதிரடி போஸ்டிங்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் போஸ்டிங் கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் வக்கரமாக ஜூலை 27க்கு அப்புறம் போஸ்டிங்காக காத்துருங்க. சார் நான் சும்மா ஒன்றியமாக இருந்தேன் சார், இப்போ மாவட்டமாக இருந்தேன் சார், இந்த மாதிரி இப்போ மாநிலம் ஆயிட்டேன் என்ற விஷயம். அடுத்து 4ஐ பார்க்கும்பொழுது என்ன ஆகும், கார் வாங்குறீங்க. சில பேருக்கு பரிசெல்லாம் விழும், கார் பரிசெல்லாம். 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சுகஸ்தானத்தை பார்க்கிறார், உடம்புல சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 4ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் அடுத்து என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ங்கிறது ஜுவல்ஸு, முதல் ஜாக்பாட் ப்ரமோஷன். 2வது ஜாக்பாட் என்ன சார், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சேன் சார், நகை வந்து மீட்ட முடியல, கவலைப்படாதீங்க. சனி பகவான் 8ஐ பார்க்குறார். 8ஐ பார்க்கும்போது உங்களுக்கு நகையை மீட்டக்கூடிய இதில் வரும். உங்களுடைய நகை எதானாலும் சரி, அதை நீங்கள் திருப்பி எடுத்துருவீங்க, திருப்பி வாங்கிடுவீங்க, திரும்ப பழையபடி நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்துடுவீங்க. அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். 11ஐ பார்க்கும் பொழுது லாபத்தை பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது வரைக்கும் கம்பெனி 5000 ரூபாய் ப்ராடக்ட் சார், அது இனிமேல் 10,000 ரூபாய்க்கு ஓட ஆரம்பிக்கும். டபுள் ஆஃப் தி மணி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும்.
12ஆம் இடத்தை சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்க உங்களுடைய மாமனார் உங்களோட ராசி பண்ணி விடுறாரு. மாமனார் தான் சார் எனக்கு பிடிக்காம போச்சு, எனக்கு அவருக்கு டேர்ம்ஸே ஒத்து வரல, கவலைப்படாதீங்க, இனிமேல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்து வரும், நல்லபடியாக குடும்பம் நடத்துவீங்க போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு பரம சந்தோஷத்தோடு எல்லா அனுகிரகத்தையும் ராசி நம்பர் ஜாக்பாட் நம்பர் 1 ப்ரமோஷன், ஜாக்பாட் நம்பர் 2 நீங்கள் இழந்த பணம். சார் வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன தெரியுமா, நகையை அடமானம் வச்சுட்டு அவனோட முகத்தை பாருங்கள், அந்த பேங்க்கில் அவர் அடமானம் வச்சதுக்கப்புறம் அவர் முகத்தை பாருங்கள், சொல்லன்னா ஒரு துக்கம் தெரியும் அவர் முகத்தில். இதுதான் பெரிய தர்ம சங்கடம் சார். நம்ம அதான் சொல்லணேன், மனசு வாழ்க்கையில் வரக்கூடாத நிலைமை என்ன, நம்ம வீட்டு பொருளை அடமானம் வைக்கிற நிலைமை. சில பேர் நகையை விற்றவங்க மனசை போய் பாருங்கள், அந்த நகையை அவர் மேரேஜுக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அவர் ஒய்ஃபு பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருப்பாரு, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அந்த அத்தனை விழாக்களையும் விற்கிற மாதிரி கொடூரமான நிலைமை மனுஷனுக்கு வரவே கூடாது. அதை நீங்கள் அதை பண்ணுறதெல்லாம் அதை நீங்கள் மீட்டுட்டு எடுத்துகிட்டு போய் இங்கே பார்த்தியா உன் பர்த்டேக்கு வச்ச நகையை திருப்பி கொண்டாந்துட்டேன், இங்கே பார்த்தியா வீட்டுக்கு மீண்டும் லக்ஷ்மிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய ஆட்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங்கை அடமானம் வச்சா எவ்வளோ வலிக்குன்னு தெரியாது, அதை மீட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியாது. அதை விட வாழ்க்கையில் என்ன சார் வேணும், நமக்கு நம்மளே பட்டம் கொடுத்துக்க வேண்டிதான். நம்மளாம் பெரிய ஆள் இல்லை, நம்மளாம் சிங்கம்ல, என்ன பண்ணிட்டோம், சூப்பர் ஆகிட்டோம். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 11ஐ பார்த்து நல்ல நண்பர்கள். ரொம்ப பழைய காலத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் சார், அவன் இப்போ நம்ம ரொம்ப நாள் காண்டாக்டில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதெல்லாம் சரியாகி ஜாக்பாட் நம்பர் 3 உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு திரும்ப கிடைப்பார். திரும்ப பழையபடி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ சனி பகவானுடைய 3 ஜாக்பாட்டையும் முழுசாக என்ஜாய் பண்ணுற ஒரே ஆள் யார், கும்பராசி. உங்களை அடிச்சுக்க வேறு யாரும் கிடையாது. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 97 மார்க் தாராளமாக தரலாம். அடி தூள் பண்ண போகிறீங்க. பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன குருஜி நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும், இப்போ இவ்வளோ சொல்லிட்டீங்க, இது வரணும்னா நான் என்ன செய்யணும், நேராக திருநள்ளாறு போயிருங்க, நல்லெண்ணெய் அபிஷேகத்தை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்துருங்க. சனி பகவானே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்து தருவாய், சச்சரவின்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா கேட்டு வந்துருங்க. அடி தூள் பண்ண போகிறீங்க, கலக்க போகிறீங்க, வாழ்த்துக்கள். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் சனியாகட்டும் சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை *2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார்.
முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேகன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்த்துடலாம். எப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா, ஜென்ம சனி அரிதறிது மானிடராய் பிறத்தில் இருக்குது, அதனும் மரிது மீனராசிக்காரராய் பிறத்தில் இருக்குது, அதனும் மரிது ஜென்ம ராசியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான் இந்த ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். இந்த ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது 3 விதமான ஜாக்பாட் தரார். முதல் ஜாக்பாட் என்ன? ஜென்ம சனி வக்கரமான என்ன செய்யணும்? ஜென்மத்துக்கும் நன்றி சொல்லணும். அதான் பெரிய விஷயமே. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக இருப்பவர் வக்கரம் பெறும்பொழுது நமக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா, எனக்கு உயிருக்கு ஆபத்தான பயமாக இருக்குது சார், உடம்பு என்ன ஆகும்னே எனக்கு தெரியல சார், பயமாக இருக்குது சார், இந்த பயமெல்லாம் சரியாயிடும். ஜென்ம சனி உங்களுக்கு சகல விதமான அவரே கன்வெர்ட் ஆகி நல்லது பண்ணும்போது, நமக்கு தாக்க வந்த ஒருத்தர் நல்லது பண்ணும்போது அதை விட வேறு என்ன சார் வேணும்? அதான் பெரிய விஷயம். ஜென்ம சனியாக இருப்பவர் ஒரு ராசியிலிருந்து 3, 7, 10 பார்க்குறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, தைரியஸ்தானத்தை தருகிறார். உடன் பிறந்தவர்களால் ஏற்கிற நன்மையை தருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை. ஏன் சார், அண்ணன் தம்பி கூட பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஜாக்பாட்டை தான் நம்ம எடுக்கின்ற முயற்சிகள். இறைவன்ட்ட நான் இறைவன்ட்ட கேட்குறதெல்லாம் என்ன, ஒன்று தான் சார். இறைவன்ட்ட, சுவாமி நீங்கள் எனக்கு திடீர்னு கூரை பிச்சுட்டுலாம் கொட்ட வேண்டாம், நான் எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைங்க. எனக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் டைட் ஒர்க் கொடுங்க. 20 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம், 1 மணி நேரம் கொடுங்க, தூங்கிட்டு வந்துடுறேன். 23 மணி நேரம் ஓவர் டைம் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. என்ன? என்னை தொடர்ந்து வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும், அந்த போகிற இடமெல்லாம் நீங்கள் இதே மாதிரி கெடுத்து விட்டிங்கன்னா நான் எங்கிட்டு போய் பிழைக்கிறது? அதுதான் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி. அடுத்ததாக 7 பார்க்குறார். 7ங்கிறது திருமணஸ்தானம். இப்போது மீனராசிக்காரங்களுக்கு எப்போவுமே 2. அப்போ என்ன 2னா அது மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து 2வது திருமணம், அது முதல் திருமணம் தான் அப்படி போயிடுச்சு, 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்குமா? 200% நல்லபடியாக நடக்கும். அல்லது முதல் திருமணமே பிரச்சனையாக இருக்கிறவங்க அந்த பிரச்சனை சரியாகி நல்லபடியாக வாழ தொடங்குவீங்க. 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வெளிநாட்டு பயணம். வெளிநாடு போகிறீங்க, அடி தூள் பண்ணுறீங்க. கனடாவிலேருந்து ஃபோன் வருது. ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார், சனி பகவான் ஏழை பார்த்துட்டார்ல, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், இன்வெஸ்டர் கிடைக்கும், நல்லா முன்னுக்கு வர போகிறீங்க. அடுத்ததாக சனி பகவான் 10ஐ பார்க்கிறார். பிராண்டு நீங்கள் பிராண்டாக போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் வேறு லெவல் போக போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேறே லெவல், இனிமேல் நாங்கள் இருக்க போகிறது வேறே லெவல் அப்படிங்கிற மாதிரி பிராண்டாக போகிறீங்க. சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களை கண்ணால் பார்க்கலாம். 10ஆம் இடத்து சனி 10ஐ பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை தருகிறார். அதான் பெரிய விஷயமே. அடுத்ததாக சனி பகவான் இந்த ராசியில் அமர்ந்து வக்கரம் பெற்றதே ஒரு பெரிய விஷயந்தான். மனதில் இருக்கின்ற குழப்பம், பயம் இதெல்லாம் போயிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மை விட்டு எப்பொழுதெல்லாம் இந்த குழப்பம், பயம், அச்சம் இதெல்லாம் போயிடுதோ அப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நல்ல நேரம் எப்பொழுது? அப்பயே வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை பற்றி பயமே பட தேவையில்ல, இனிமேல் நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து சகோதர பாவங்களை தருவதைப் போலவே வெற்றிகளையும் தருகிற. 2வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சொத்து விஷயம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அது சரியாயிடும். ஏற்கனவே 10க்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று தொழிலில் டாப்பராக இருக்கீங்க, இப்போ இன்னும் டாப்பராகி பிராண்டாக போகிறீங்க.
வாழ்க்கையில் நம்மளுடைய நேரம் என்பதை எப்படி திட்டமிடணும்னா, நான் இன்னும் லைஃப்க்கு என்ன பண்ண போகிறேன், என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ண என்ன பண்ண போகிறேன், நான் தொடர்ந்து இது என்ன செய்யணும் இது யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. சனி பகவான் உடம்புல உட்காந்து இன்னைக்கு தூங்கவே போகிறதில்ல. அடுத்த 6 மாதத்துக்கு உங்களை பெண்ட் எடுத்துகிட்டு தான் போவார். வாழ்க்கையில் ஒரே ஒரு சண்டே ஒரு 2 ஹவர் தூங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி தான், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், திரும்ப நான் ஒர்க், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், ஐ ஒர்க், அவ்வளோதான். இதுதான் உங்கள் வேலை. அதே கம்மி, ஐ ஒர்க், என்ன நோ ஸ்லீப், திரும்ப ஐ ஒர்க், ஐ ஈட், ஐ ஒர்க், இதே மாதிரி தான். நடுவில் கொஞ்சம் இந்த ஸ்லீப்புக்கு இப்போலாம் வருமே, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சுருப்பார், ஜெயிக்க வைப்பார். உங்கள் கனவுகள் ஜெயிக்க போகுது. வாழ்க்கையில் பெரிய விஷயமே என்னென்னா, நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், நான் இப்படி ஜெயிக்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு, அது நடக்கும்போது கிடைக்கிற கிக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை நிஜமான கிக்கு. ஒரு தொழில் எடுக்கிறோம், நம்ம அதில் ஜெயிக்கணும் சார், அதை விட வேறு என்ன வேலை? அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கவலையப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைவது என்பது திண்ணம். 200% நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த சனிப்பயிற்சி யாருக்கு பாசிபிளோ இல்லையோ, யாருக்கு சூப்பரோ இல்லையோ, உங்களுக்கு சூப்பர். காரணம் என்னென்னா, 7ஆம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அதான் கலக்க போகிறீங்க. மீனராசிக்காருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய
மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழப்பேட்டைக்கு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.